தொலைக்காட்சியின் நகர்வளப் பகுதி செய்திகளை வாசிப்பது மலைகளின் அரசி உங்கள் நீலமலை அன்பில். இன்றைய நகர்வளப் பகுதியில் நமது நகர்வளப் பகுதிக்கு நமது சிறப்பு செய்தியாளர் ஆசா அமீத் அவர்களோடு நமது செய்தியாளர் ஒளிப்பதிவாளர் திரு பிரசாத் அவர்கள் கோத்தகிரி பகுதியிலே சென்று சிறப்பான ஒரு செய்தியை இருவரும் வழங்கியிருக்கிறார்கள். நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி புனித அந்தோனியார் நடுநிலை பள்ளியில் 36வது தேசிய சாலை பாதுகாப்பு மாதா விழா பள்ளி தலைமை ஆசிரியர் மோசஸ் அலங்கார மேரி அவர்களுடைய தலைமையில் நடைபெற்றது. மண்டல போக்குவரத்து கழகத்தினுடைய உதகை மண்டல போக்குவரத்து கழகத்தின் சார்பாக ஓட்டுநர் பயிற்சியாளர் திரு சிவக்குமார், ஓட்டுநர் நடத்துனர்கள் தலைமை ஆசிரியர் மோசஸ் அலங்கார மேரி சாலை பாதுகாப்பு சாலை விதிகளை மதிப்பதும் நாம் உயிரை மதிப்பதற்கு சமம் என்று பேசி நம் அனைவருக்கும் சாலை விதிகளினை கண்டிப்பாக பின்பற்ற வேண்டும் என்று மாணவர்களுக்கு எடுத்துச் சொன்னார். கோத்தகிரி கிளை மேலாளர் ஞானப்பிரகாசம் மற்றும் உதவி பொறியாளர் அவர்களும் கலந்து கொண்டு இதை சிறப்போடு செய்திருந்தார்கள் என்றும் இதில் ஏராளமான மாணவ மாணவிகளும் ஆசிரியர் பெருமக்களும் பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டு சிறப்பித்ததாக நமது நகர்வளப் பகுதிக்கு சிறப்பு செய்தியாளர் ஆசா அமீத் அவர்கள் தெரிவிக்க நமது ஒளிப்பதிவாளர் எடிட்டர் செய்தியாளர் பிரசாத் அவர்கள் இதனை படம் பிடித்து நமது நகர்வளப் பகுதிக்கு செய்தியாக வழங்கியிருக்கிறார்கள். தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகத்தில் டிரைவராக 18 வருஷமாக வண்டி ஓட்டிக்கிறேன். இப்போ ஒரு முன்னாடி இப்போ பேசுகிறேன்னா ஒரு சின்ன சின்ன விஷயம் தான் நமக்கு தெரியும். எல்லாருக்கும் நிறைய விஷயம் தெரியுது. ஆனால் சின்ன சின்ன விஷயம் நம்ம ஏமாற்றிருக்கோம். சாலை பாதுகாப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. சாலை பாதுகாப்புங்கிறது நம்ம உயிர் பாதுகாப்புன்னு சொல்லிட்டு இருக்கோம். சாலை பாதுகாப்பு ஏன் நம்ம உயிர் பாதுகாப்புன்னு சொல்றோம்? நம்ம ஒரு வழி கிடக்கிறோம், பஸ் ஒரு வழி போகுது, பைக்கார ஒரு வழி போறான். ஆனால் உயிர் பாதுகாப்பு யாரோட உயிர் பாதுகாப்பு? நம்மளோட உயிர் பாதுகாப்பு. பஸ் ஓட்டுறவங்களுக்கும் உயிர் பாதுகாப்பு, டூ வீலர் ஓட்டுறவங்களுக்கும் உயிர் பாதுகாப்பு, 4 சக்கர வாகனம் ஓட்டுறவங்களுக்கும் உயிர் பாதுகாப்பு, வழியில நடந்துட்டு போறவங்களுக்கும் உயிர் பாதுகாப்பு. பஸ் ஓட்டுறாங்க ஒரு 44 சீட்டு வண்டியில 100 பேர் கூட ஏற்றிட்டு போறோம். உங்களுக்கு தெரியலையா? பஸ்ல அப்படியே அண்ணாவில் கலைச்சவங்க தெரிஞ்சுக்கிறாங்க. பரவாயில்ல, சரியா தப்பாங்க? தப்பு. ஏன்னா ஒரு நிமிஷத்துல நம்ம செய்யற தப்பு அந்த வீட்டோட கதவைய உடைச்சிருக்கு. நம்ம அண்ணாவோ நம்ம அக்காவோ நம்ம கூட இருந்துட்டு திடீர்னு ஒரு பஸ்ல இருந்து விழுந்துட்டாங்க, இறந்துட்டாங்க, நமக்கு எப்படி இருக்கும்?
ரொம்ப கஷ்டமா இருக்கும். அதே மாதிரி இப்போ நான் சொல்லித் தரதெல்லாம் உங்களுக்கு வந்து ஒரு 20-30% தான். நீங்க நல்லா புரிஞ்சு உங்க அப்பா அம்மாவுக்கு சொல்லணும். எல்லா அப்பா அம்மா வண்டி ஓட்டணும். இப்போ யார் யார் வீட்டில் டூ வீலர் இருக்கு, பைக்கு, யார் யார் அப்பா ஓட்டுறாங்க, வர எல்லாரும் பைக் விட்டாங்க, ஃபோர் வீலர், காரு இருக்கு. இப்போ எல்லா வீட்லையும் வீட்டுக்கு ஒரு வண்டி கண்டிப்பா இருக்கு இல்லையா? அப்போ நீங்க முதல்ல அப்பாவுக்கு நிறைய விஷயம் நீங்க சொல்லி தரணும். அப்பாவுக்கு தெரியாதது இல்லை, இருந்தாலும் நிறைய அப்பாவும் தப்பு பண்றாங்க. வண்டியை ஸ்டார்ட் பண்ணுவாங்க, பைக்கை ஸ்டார்ட் பண்ணுவாங்க, அப்படியே போடுறாங்க. ஹெல்மெட் போடுறாங்களா? 50% பேரே ஹெல்மெட் போடுறது. வீட்டுல இருந்து டவுன் 1 கிலோமீட்டர் இருக்கு அப்படின்னு என்ன பண்றாங்க? ஹெல்மெட் போடுறாங்க. ஹெல்மெட் போடுறாங்க, கீழே ஒரு கிளிப் இருக்குமே லாக்கு, அதை மாட்டாங்க. நிறைய பேர் மாட்டுது. அதனால நான் இப்போ சொல்ற சில விஷயங்கள் வந்து நீங்க வந்து அப்பாவுக்கும் சொல்லணும். இப்போ நிறைய அம்மாவுக்கும் வண்டி ஓட்டுறாங்க, நம்ம டீச்சர்ஸ் எல்லாம் வண்டி ஓட்டுறாங்க, டூ வீலர் ஓட்டுறாங்க, கார் ஓட்டுறாங்க. நம்ம சொல்றது வந்து எல்லாருக்குமே பொதுவானது. அம்மாவுக்கும் சொல்லணும், அக்காவுக்கும் வண்டி ஓட்டுறாங்க, டூ வீலர் ஓட்டுறாங்க. வண்டி ஓட்டாத ஆளுங்களே இல்லை. 90% எல்லாமே வண்டி ஓட்டுறாங்க. இது வந்து சார் சொன்ன மாதிரி 18 வயசுக்கே கீழே இருக்கிறவங்க வண்டி ஓட்டுட்டாங்கன்னா உங்களுக்கு ஒன்றும் பண்ணுவதில் இப்போ இல்லை. உங்க அப்பாவுக்கு என்ன தர்றாங்க? 3 லட்சம் ரூபாய் ஃபைனோ இல்லாட்டி 3 வருஷம் ஜெயிச்சு. அதனால என்ன பண்ணணும்? 18 வயசு வரைக்கும் பைக்கை தொடக்கூடாது, லைசன்ஸ் இல்லாம தொடக்கூடாது ஒண்ணு. அப்புறம் வந்து தலைக்கவசம், ஹெல்மெட், அது வந்து எல்லாமே அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். நிறைய அப்பாவுக்கு வந்து ஃபோன் பேசிட்டு வண்டி ஓட்டி போறாங்க, இப்படி ஒரு சைடு வச்சுட்டு போறாங்க. ஃபோன் பேசிட்டு போறது வந்து நம்ம டபுள் சேர்த்துட்டு போற மாதிரி. சரியா? எந்த டைம்ல அவங்க நல்லா போட்டு போறாங்கன்னு சொல்ல முடியாது. ஃபோன் பேசினா 5 நிமிஷம் ஓரத்தில் உட்காந்து வண்டியை நிறுத்திட்டு கூட பேசலாம். அப்பா பைக்கில் போறான்னு தெரிஞ்சா நம்ம வீட்டுல இருந்து என்ன பண்ணக்கூடாது? அப்பாவுக்கு ஃபோன் பண்ணக்கூடாது, மிஸ்ட் கால் கொடுத்துட்டு விட்டுணும். அப்பா நிறுத்தி கூடுவார் திருப்பி. சரியா? ஓகே. அடுத்து வந்து படிக்கிட்டு இருந்து தூங்கிட்டு பயணம் பண்ணக்கூடாது. உங்க அண்ணாவுக்கும் சரி, உங்க அக்காவுக்கும் சரி, காலேஜ் போகிறவங்களுக்கு சொல்லி சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க. படிக்கணுன்னு போகக்கூடாதுன்னா வேற வாங்க. ஓகே. இன்னொன்று வந்து பொதுவான கருத்து வந்து நிறைய வந்து ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு வண்டி ஓட்டுவாங்க. ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு வண்டி ஓட்டுவதும் ஒரு மகா குத்தம். அவங்க பிடிச்சி சாப்பிட்றது இல்லாமல் அடுத்தவங்க மேலே ஏற்றியும் ஆளை கொண்டுருவாங்க. அதனால அதுவும் முக்கிய கருத்தா நம்ம சாலை பாதுகாப்பு வாதத்தில் இந்த வலியுறுத்தி வந்துட்டு இருக்கிறோம். அப்புறம் வந்து கார் வந்து சீட் பெல்ட், நிறைய பேர் சீட் பெல்ட் மாட்டாமே வண்டி எடுத்து ஓட்டுறாங்க. இப்போ வந்து புதுசாக வண்டியெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பலூன் விட்டு வச்சுருக்கோம், ஏர் பலூன் இருக்கு இல்லையா? சீட் பெல்ட் மாட்டினாதான் அந்த ஏர் பலூன் ஓப்பன் ஆகுது, நம்ம உயிருக்கு பாதுகாப்பு தருது. நிறைய பேர் அதை தெரியாமல் என்ன பண்ணுறாங்கன்னா சீட் பெல்ட்டே மாட்டுறது, அதை எடுத்து பின்னாடி சொல்லிக்கிறாங்க. காரணம் அவருக்கு டிஸ்டர்பன்ஸ் சொல்லி பின்னாடி சீட்டில் என்ன பண்ணிடுறாங்க, சொருகி வச்சுட்டு ஓட்டுறாங்க. நம்ம அம்மா அப்பா ஒரு மாதிரி ஓட்டணும் என்ன சொல்லணும்? ஃபர்ஸ்ட் சீட் பெல்ட் போடுங்க, முறையா வண்டி ஓட்டுங்க. நம்மளும் ஃப்ரண்ட் சீட்ல போய் எப்படி உட்கார போறோம்னு நினைச்சல, நம்மளும் போட்டு போவோம். ஓகேவா? இப்போ போக்குவரத்து ஊழியர்களுக்கு, அதாவது பஸ் டிரைவர்களுக்கு நம்மளால என்ன செய்ய முடியும்? சின்ன பசங்க நீங்க உங்களால என்ன செய்ய முடியும்? ஸ்கூல் படிக்கிறீங்க, நான் நல்ல பெரியவங்க, நாங்க என்ன பண்ண முடியும் நினைக்கிறீங்க? என்ன பண்ணலாம்? சைக்கிள் ஓட்டுறீங்க, ரோட்ல சைக்கிள் ஓட்டினாலும் வெள்ளையை தாண்டி வெளியே தான் ஓடணும். வர்ற வண்டிங்க எந்த கண்டிஷன் இருக்குன்னு சொல்ல முடியாது. ஆப்போசிட் ஒரு பைக்கார போட்டு வந்து உங்க மேல விட்டுருவோம். அது இல்லாமல் ரெண்டாவது வந்து ரோட்ல வந்து விளையாடக்கூடாது. நிறைய பசங்க ரோட்ல தான் ஃபுட்பால் விளையாடுவாங்க. ஸ்கூல் முடிச்சு பேக் போட்டு ஒரு 5 இடத்துக்கு உடச்சிட்டே போறாங்க. ஒருத்தர் அந்த பக்கம் இப்படி ஓடுறேன், பின்னாடி ஓடுறேன். நம்ம என்ன தப்பு பண்ணக்கூடாதுன்னு முதல்ல பார்க்கணும். சரியா? ரோட்ல விளையாடக்கூடாது, வந்து விளையாட கூடாது.
சரி, ஓகே. முக்கியமான விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, விபத்துக்கு விடுமுறை இல்லை. விபத்துக்கு மற்றும் டீச்சர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் அனைவருக்கும் அரசு போக்குவரத்து கழகம் உதவி சார்பாக மனமார்ந்த நன்றி மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இது சாலை பாதுகாப்பு மாதம். ஒரு காலகட்டத்தில் சாலை பாதுகாப்பு 2 நாள் இருந்துச்சு. அதுக்கு போக 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 1 வாரம் கொடுத்தாங்க. இப்போ 1 வாரம் கொடுத்தாலும் பத்துறதில்ல. 1 மாதமா சாலை பாதுகாப்பு நடந்துட்டு இருக்குது. அதுக்கு என்ன காரணம்னா, சாலை மக்களுக்கு எல்லாமே விழிப்புணர்வு ஏற்படணும். முந்தி எல்லாமே லோக்கல் ஸ்கூல் வந்துச்சு, லோக்கல்லையே படிச்சுக்கிட்டோம். பேரண்ட்ஸ் கூட்டு வர வாய்ப்பு இல்லை, பஸ்ஸில் போய் போயிட்டு இருக்கோம். அந்த இடத்துல இப்போ நம்ம டிராவல் பண்ண இடத்துக்கும் பள்ளிக்கும் வித்தியாசமான தூரத்தில் டிராவல் பண்ணிட்டு போகிறோம். இன்னொன்று, வாகனங்கள் எண்ணிக்கை அதிகமாகிட்டு இருக்குது. அதனால யாருக்குமே சேஃப்டி இல்லாத காலத்தை நம்ம படிச்சுட்டு இருக்கிறோம். வண்டி வழியில் ஓட்டுனாலும் பெரிய சேலஞ்சாக தான் போயிட்டு இருக்குது. அதெல்லாம் ஃபியூச்சரில் நீங்கள் தான் பள்ளி செல்வங்கள் அனைவரும் நீங்கள் ஃபியூச்சரில் நீங்கள் தான் தூண்கள், வருங்கால தூண்கள் நீங்கள் தான். வண்டியில் போகும்போது அமைதியாக சீட்டை பிடிச்சி உட்காரணும். வெளியில் படிக்கல தொங்கக்கூடாது, விழிப்புணர்வு போடணும். ஒன்ஸு ஏதோ நல்லது கெட்டதோ இதை போய் அடிபட்டுச்சுன்னா டோட்டலி உங்கள் ஃபேமிலிக்கு பாதிப்பு, உங்களுக்கு பாதிப்பு. ஃபியூச்சரில் ஒன்றுமே பண்ண முடியாத மாதிரி ஆகிடும். சரிங்களா? முடிஞ்ச அளவில் உங்களை பொறுத்தவரை பாதுகாப்புன்றது தான் முக்கியம். சரிங்களா? சாலைகள் இப்போ ஒரு காலகட்டத்தில் குறிப்பிட்ட நபர்கள் போக்குவரத்து இருந்தாலும் இப்போ அதிகப்படியான நபர்கள் எல்லாமே வண்டி ஓட்டிட்டு இருக்கிறாங்க. சரி, இந்த கூட்டத்தில் எத்தனை பேர் 2 வீலர் ஓட்டுறீங்க? கை தூக்க பார்க்கலாம். யாருமே இல்லை. ஓகே, இப்போ எல்லாருமே வாழ்த்துக்கள் பாய். சரி, 2 வீலர் ஓட்டும் போது எத்தனை பேர் ஹெல்மெட் போட்டு ஓட்டுறீங்க? ஹெல்மெட் போட்டு வரீங்க? யாருமே ஹெல்மெட் போட்டு வரதில்லை. ஒண்ணு. ஸ்கூல் போகும்போது யாரும் எத்தனை பேர் சைக்கிள் வரீங்க? எத்தனை பேர் சைக்கிள் வரீங்க ஸ்கூலுக்கு? யாரும் வரதில்லை. வாழ்த்துக்கள். முடிஞ்ச அளவில் பஸ்ல வர்றத சேஃப்டி. பஸ் பத்தில் அதிகாரி இருக்காங்க, மாட்டு வண்டி ஏற்பாடு பண்ணி உங்களுக்கு தருவாங்க. முடிஞ்ச அளவில் சைக்கிள்ல 2 வீலர்ல வரதை தவிர்த்துட்டு பஸ்ல வரணும், சேஃப்டி வரணும், சேஃப்டி போகணும். சரிங்களா? இப்போ 18 வயசுக்கு எபோவ் கம்மியான 18 பஸ்க்கு லைசன்ஸ் எடுத்துதான் வண்டி ஓட்டணும். லைசன்ஸ் எடுக்காம வண்டி ஓட்டிட்டா ஆனா கிஃப்ட் அப்பாவுக்கு கிஃப்ட் கொடுப்பாங்க. பசங்க 18 வயசு லைசன்ஸ் தான் வண்டி ஓட்ட என்ன கிஃப்ட் கொடுப்பாங்கன்னா, அப்பாவுக்கு 3 ஆண்டுகள் சிறை தண்டனையும் 3 லட்சமும் அபராதமும் போடுறாங்க. அந்த செயல்களை நம்ம பண்ணலாமா? போடக்கூடாதா? அப்பா மாதிரி கிஃப்ட் வாங்கி கொடுக்கலாமா? வாங்கி கொடுக்கூடாது. சரியா? நம்ம முடிஞ்ச அளவில் நீ காலேஜ் படிக்கிற வரைக்கும் மெச்சூரிட்டி ஆற வரைக்கும் 2 வீலரோ வேற வண்டியோ ஓட்டுறதுக்கு தெரிஞ்சு வச்சுக்க தப்பு இல்லை. அந்த வாகனங்களை இயக்கக்கூடாது. சரியா? நீங்க சேஃப்டி இருக்கணும், படிக்கணும். இந்த வாய்ப்பு கொடுத்து பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க தான் வருங்கள் தூண்கள். சரிங்களா? முடிஞ்ச அளவில் பாதுகாப்பு முக்கியம். சாலையில் கடக்கும் போதும் பாதுகாப்பு இருக்கணும். அவசரப்பட்டு ஓடக்கூடாது. நம்ம பேரண்ட்ஸ் வந்தாலும் சரி, நம்ம கூட கூட்டிட்டு கைட் பண்ணி வந்தாலும் சரி, செல்போன் பேசிட்டு ரோட கடக்கக்கூடாது, ஓடக்கூடாது. ஒரு நிமிஷம் பொறுமை இருந்துதான் போகணும். சரியா? முடிஞ்ச அளவில் பாதுகாப்பு தான் முக்கியம். சரிங்களா? அது விழிப்புணர்வு 2 நாள் 1 நாள் 1 வாரம் பண்ணது இல்லாம இப்போ மாத கணக்கில் பதிவு கொடுத்துருக்குறோம். சரிங்களா? அதனால முடிஞ்ச அளவில் பாதுகாப்பாக படிச்சு பாதுகாப்பு வருமான தூண்கள் நீங்க தான். நீங்க பாதுகாப்பு நினைச்சுக்கோங்க, பாதுகாப்பு வாங்க, நல்லா பெயரிடுங்க, பள்ளியில் பெருமை சேருங்க. அனைவருக்கும் எங்களுக்கு நன்றி கொடுத்த அவங்களுக்கு, மேடம் அவர்களுக்கும் ஈசா அவர்களுக்கும் மனதார நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். எங்களை வழிநாட்டி இருக்கின்ற அடியவர்களுக்கும் இந்திய நம்ம கொஞ்சம் தாமதம் பேசலாம். இப்போ நீங்கள் புது முடிவுகளே நேராக பேருடைய போகணும். இங்கிருந்து போகிறப்போ ஈஸ்வரோட பயனால நேராக போகணும். அப்படியே வெளியே போனவங்க மாமா நின்றா மச்சா அழைச்சி போய் ஓடி போகணும். அப்படிதானே? அப்படிதான் ஓடி போகணும். அப்படியே ஓடி போகும்போது ஒரு போற பஸ் எதிர்த்து வருது. அந்த பஸ் நிறுத்தம் எப்படி இருக்கணும்? போயிட்டா அப்படி இருக்கீங்க
அந்த பஸ்கார நிறுத்துவாங்களா? அந்த பஸ்கார எப்படி நிறுத்துவோம்? இன்னொரு வண்டிக்கு சைடு கொடுத்து ஒரு ஓரமாக தான் பேரோட வெட்டி நீங்க என்ன பண்ணணும்? ஓரம் பண்ணி கை கட்டணும். நீங்க நடுவோடு போய் கை கட்டிச்சீங்களா? பஸ் வந்து நடுவோட்டு அப்படி உங்களுக்கு ஓரமாக நிறுத்தி ஏற்றாங்க. பேரோட ஏறும்போது நீங்க இல்லாம உங்களுக்கு உங்களோட பேர் வந்து 2 மூட்டையா இருக்கும். இப்படி அது ஏன் படி நிறுத்திருந்தா அடுத்த ஏறலாம். அதாவது ஏற வந்து கடந்து போயிட்டு உங்க பேரை கட்டி பக்கத்துல உட்காந்து சரிங்களா? அப்புறம் இறங்கினோட பேருந்து இருந்து இறங்கும்போது இறந்த உடனே இன்னொரு ஓரமா நிற்கணும். நிற்காம முன்னாடி பஸ் முன்னாடி போய் நிற்காது தெரியாது தெரியாது. அப்போ வண்டி பக்கத்துல அப்படி வணக்கம் கூறி விடைபெறுவதற்கு முன்பாக இதுபோன்ற செய்திகளை உங்கள் நீலமலை தொலைக்காட்சி NMTV தொலைக்காட்சியிலும் அதைப்போல நீலமலை தொலைக்காட்சி யூடியூப் பகுதியிலும் கண்டு மகிழுங்கள் என்று தெரிவித்து, யூடியூப் பகுதியில் இதுவரை நீங்கள் அங்கத்தினராக மாறாமல் இருந்தால் உடனடியாக அங்கத்தினராக மாறினால் எப்போது வேண்டுமையானாலும் இதுபோன்ற செய்திகளை கண்டு மகிழலாம் என்று தெரிவித்து, இந்த நிகழ்ச்சிகளெல்லாம் பார்க்கின்ற பள்ளி மாணவ மாணவிகள் ஆசிரியர் பெருமக்கள் எல்லாம் எங்களது நீலமலை தொலைக்காட்சி இந்த செய்தியை வழங்கியதை பற்றி உங்களது எண்ணங்களில் ஏற்படுகின்ற கருத்துக்களை யூடியூப் பகுதியிலே கருத்து பகுதியிலே சென்று கருத்தை பதிவிடுங்கள் என்று அன்போடு தெரிவித்து வணக்கம் கூறி விடைபெறுவது என்றென்றும் உங்கள் நீலமலை. அன்பில்